வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். கனடாவில் இன்னும் பொருட்களுடைய மீதான வரிகள் அதிகரிக்கப் போகின்றதா, மக்கள் மீதும் இன்னும் வரிச்சுமை ஏறப்போகின்றதா அல்லது ஏறாதா என்பதை இந்த சிறு பதிவினூடாக பார்ப்போம். என்ன விடயம் என்றால், முன்னர் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஏலவே பலமுறை இந்த வரிப்போர் சம்பந்தமாக அமெரிக்காவினால் கனடா மீது ஏற்பட்ட கனடா பொருட்களின் மீதான அதிகரித்த வரி விலக்கு சம்பந்தமாக, சலுகை சம்பந்தமாக பல கட்டங்களாக நேரடியாக மார்க் கார்னி அவர்கள் கடந்த மாதங்களிலே சென்று வாஷிங்டனிலே பேச்சு நடத்தியிருந்தார். அதன் பின்னரும் கூட குறைக்கப்படாத பட்சத்தில் மேலும் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். G7 மாநாடும் உச்சி மாநாடும் நடந்து முடிந்துவிட்டது. இதன் பின்னணியில் முன்னர் ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக நிலை ஏற்பட்டது. வருகின்ற ஆகஸ்ட் 1 இந்த வரி விலக்கு சம்பந்தமான ஆக்கபூர்வமான கொள்கை வகுப்பாக்கங்களை நாங்கள் அணுகுகின்ற பொழுது அந்த வரி விலக்கு சம்பந்தமாக நாங்கள் ஒரு அணுகுமுறைக்குள் வரலாம். அதற்கிடையில் நாங்கள் கலந்து ஆலோசித்து எங்களுடைய திட்டங்களை சமர்ப்பித்து ஒரு இணக்கமான முடிவுக்கு வர வேண்டும் என்ற சிந்தனை நிலைப்பாடு இருந்தது. ஆகஸ்ட் 1 முதல், அதாவது வரப்போகின்றது. ஆனால் மார்க் கார்னி அவர்களுடைய ஊடக அறிவிப்பு எது சம்பந்தமாக என்றால், பலஸ்தீனை தனி ஸ்டேட்டாக, சுதந்திர தேசமாக அங்கீகரிக்கின்ற நிலைப்பாட்டுக்கு கனடா வரப்போகின்றது. செப்டம்பர் மாத ஐநா அமர்வுகளிலே பிரான்ஸ், UK தொடர்ந்து அதன் நேர்கோட்டில் கனடாவும் இணையப் போகின்றது என்ற ஊடக வெளியீட்டின் பிறகு ட்ரம்பின் உச்சக்கட்ட கோபம் தலைக்கு ஏறியிருக்கிறது. அதாவது வரிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. வரி நீக்கம் சம்பந்தமாக கலந்துரையாடல்கள் போய்கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலும் அமெரிக்காவும், அமெரிக்காவுடைய செல்லப்பிள்ளை இஸ்ரேல் கண்மூடித்தனமான தாக்குதல்களை காசா மீது கட்டவிழ்த்து விடப்பட்டு மக்களை பேரவலத்துக்குள் உள்ளாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் உலக மக்களின் ஈர்ப்பை பெற்ற காசா விவகாரம் இன்று பிரிட்டனை தொடர்ந்து பிரான்ஸை தொடர்ந்து கனடா இன்று பலஸ்தீனை ஒரு தனிநாடாக அங்கீகரிப்பதன் மூலம்தான் இதற்குரிய நிரந்தர தீர்வு என்ற உண்மையை உணர்ந்ததன் பிறகு கனடா ஒரு அமைச்சரவை முடிவுகளுக்கு அடிப்படையில் அதனுடைய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் ஊடகத்தை சந்தித்து, வெளிவிவகார அமைச்சருடன் இணைந்து ஊடகங்களை சந்தித்து பலஸ்தீனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை செப்டம்பர் மாதம் முன்மொழிய இருப்பதாக அறிவித்த பின்னணியிலே ட்ரம்ப் அவர்கள் சமூக ஊடகத்திலே தெரிவித்திருக்கின்றார், கனடா மீதான வரி விதிப்பு போரை உக்கிரப்படுத்த போகிறோம். அதாவது இனி இணக்கமான சூழலுக்கு வழிவகை இல்லை. வரி போர் இன்னும் மேலும் வலுவடையும் என்பது போன்ற தோரணையிலும் கனடா பலஸ்தீனத்தின் மீதான ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்ததற்கு கோபத்தின் வெளிப்பாடாகவும் ட்ரம்ப் அவர்கள் உடனடியாகவே சமூக வலைத்தளத்திலே பதிவிட்டிருக்கின்றார். இதன் தாக்கம் கனடாவினுடைய இரும்பு, வேறு இயற்கை எரிவாயுகள், வெவ்வேறு கார் உற்பத்தி சார்ந்த பொருட்களுக்கு மேலாக கனடாவின் உற்பத்தி பொருட்கள் அமெரிக்காவிலே அதிகளவு இறக்குமதி செய்யப்படுகின்றது. மெக்சிகோவிற்கு அடுத்தபடியாக கனடாவினுடைய பொருட்கள் தான் இறக்குமதி செய்யப்படுகின்றன. கனடிய பொருளாதாரத்தில் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் மீதான லாபங்கள் கனடிய GDPயை, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொல்லப்படுகின்ற GDPயை தீர்மானிப்பது. இப்பொழுது அதிகரித்த வரிச்சுமை காரணமாக அன்றாடம் பொருட்களின் விலைகள் கனடாவிலே வெளியேறி கொண்டிருக்கின்றன. பல கோப்பி கடைகள், பல்தேசிய கம்பெனிகளுடைய கோப்பி விலைகள் கூட அதிகரித்து விட்டது. பொருட்கள், உணவுகளுடைய விலைகள் மெல்லமாக சதக்கணக்கில் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியை, அதாவது ட்ரம்ப் அவர்களின் உச்சக்கட்ட கோபம் பலஸ்தீனத்தை கனடா ஆதரித்ததற்கு, இதன் விளைவாக இனி வரிப்போர் இன்னும் உக்கிரமடையும். பொருட்கள் மீதான 35% வரி இன்னும் அதிகமாக போகின்றதா, அல்லது இன்னும் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கப் போகிறாரா? இன்னும் வரிப்போர் மேலும் உக்கிரமடையும் சந்தர்ப்பத்தில் கனேடியர் பொருட்களுக்கு மீதான வரி அதிகரிக்கும் போது அது கனடா பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தும். கனடா பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தினால் அது மக்கள் மீது சுமத்தப்படும். அந்த வரிகள் மக்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம்.
இன்னும் மக்களினுடைய வாழ்க்கை செலவுகள், பொருட்கள் செலவுகள், வரி செலவுகள் அதிகமாகுமா, இல்லை மார்க் கார்னியுடைய பொருளாதார விற்பனத்தின் மூலம் அது தந்திரமாக கையாளப்பட்டு குறைக்கப்படுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் புதிய பதிவுகளினூடாக இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.